தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டிரைவரோட மகன் வந்து இன்னைக்கு கொறடாவா நம்ம தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தோட கொறடாவா அப்பாயிண்ட் ஆகப்பட்டிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, ரொம்ப கீழ்த்தரமாக ஒருத்தர் விமர்சித்தார். ஒரு டிரைவரோட மவனையாடா நீ வந்து கொறடாவா உட்கார வைப்ப, லைக் வந்து அந்த அந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த போஸ்டிங்கோட ரோல் என்னென்னா, இப்போ சட்டமன்றத்தில் இந்த ஆளுங்கட்சி இப்போ டிவிக்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 107 எம்எல்ஏக்களையும் கரெக்டாக வந்து இவங்க ப்ரெசென்ட் ஆகுறாங்களா, இவங்க ஆப்சென்ட் ஆகுறாங்களா, கரெக்டாக வழி நடத்தி அதை தாண்டி உள்ளே ஏதாச்சும் வந்து ஓட்டிங் சிஸ்டம் வைப்பாங்கல்ல, லைக் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு, இது அவங்களுடைய லைக் வந்து எத்தனை மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்காக ஓட்டிங் சிஸ்டம் வைக்கும்போது இவங்க எல்லாரையும் இந்த இந்த கிளாஸ் லீடர் மேய்க்கிற வேலை இருக்கும்ல. லைக் நம்ம வந்து ஸ்கூல்ஸில் படிக்கும்போது கிளாஸ் லீடர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது லைக் வந்து இன்னொரு ப்ளே கிரவுண்டுக்கும் ஏதோ எல்லாரையும் வழி நடத்தி கூட்டு போவாங்க. யார் யார் சாரி யார் யார் ஆப்சென்ட் ஆகிருக்கா, யார் யார் ப்ரெசென்ட் ஆகிருக்கா, யார் யார் கரெக்டாக நம்ம கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க, இல்லை துரோகம் வேறு மாற்று கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி டிசிப்ளினரியாக அந்த அந்த கட்சியே ஒட்டுமொத்தமாக ஒரு டிசிப்ளினரியாக அந்த சட்டமன்றத்தில் வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ரோல் தான் இந்த கொறடா. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு பதவி. இந்த முக்கியமான பதவிக்காக தான் பலர் வந்து போட்டி போடுவாங்க. ஆனால் அந்த இடத்த யாருக்காக கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இங்கே பாருங்கள் டிரைவரோட மகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இங்கே பாருங்கள் டிரைவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இங்கே பாருங்கள் ஆட்டோ ஓட்டுறவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுறவருக்கும் அந்த டிரைவரோட மகனுக்கும் வாய்ப்பு கொடுத்ததை தாண்டி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா அதுக்கான இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்குற ஒரு விஷயம் இருக்கே, ஜேசிடி பிரபாகரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். சட்டசபையோட இன்றைக்கி வந்து சபாநாயகராக உட்காந்துருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 80 சில்லறையிலேயே லைக் வந்து எம்எல்ஏவா லைக் வில்லிவாக்கம் தொகுதின்னு நினைக்கிறேன் லைக் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை தாண்டி வந்து 2011-16 அதை தாண்டி 11 காலகட்டத்தில் இருந்தார். அதை தாண்டி வந்து அதுக்கு அடுத்தது இந்த 16-21 காலகட்டத்தில் அவர் எம்எல்ஏவா லைக் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்டான அவரோட சில பதிவுகளை மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கு அடுத்ததாக டிவிக்கில் 2026 இணைஞ்சி சென்னையில் முக்கியமான ஒரு தொகுதி 1000 விளக்கு தொகுதி கொடுத்து அங்கே அவர் ஜெயித்ததுக்கப்புறமா ஒரு முக்கியமான பதவி சட்டசபையில் சபாநாயகர் என்ற ஒரு பதவிங்கிறது ரொம்ப முக்கியமான பதவி. இதுக்கு முன்னாடி சபாநாயகராக யார் இருந்தாருன்னு தெரியும்ல, அப்பா அவர்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு நடுநிலையாக செயல்படுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிக்காரங்க ஒரு கேள்வி கேட்டால் போதும், மைக் ஆஃப் பண்ணிடுறது, பேச விடாமல் பண்ணுறது, நான் உங்கள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு வெறும் ஒரு 2 நாட்கள் சட்டசபை நடந்துச்சு. இந்த 2-3 நாட்கள்லையே இவ்வளோ விஷயங்கள் லைக் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. ஏன்னா முதல் நாட்கள் 2வது நாட்கள் ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, கொக்கு வந்து மீனுக்கு வந்து காத்துட்டு இருக்கிற மாதிரியே எல்லாருமே எப்படா கண்டென்ட் கிடைக்கும், எப்படா நியூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்க. அந்த காத்துட்டு இருந்த டைம்லையும் அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் டெலகாஸ்ட் பண்ணி என்ன நடந்தாலும் சரி, லைக் வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லை, திமுக ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியை உட்காரும்போது தான் ரொம்ப வீரியமாக செயல்படுவாங்க, ரொம்ப மிகப்பெரிய லெவலில் கேள்விகள் எழுப்புவாங்க, விமர்சனத்தை முன்வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் ஒட்டுமொத்தத்தையும் டெலகாஸ்ட் பண்ணி புது முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்த ஒரு இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அவங்க அப்பாவும் டேரக்டர், அதை தாண்டி அவங்க குடும்பத்துலேருந்து யாருமே வந்து அரசியலில் எந்த ஒரு கால் பதிக்காதவங்க, அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு நடிகராக அதுக்கடுத்து அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் முதலமைச்சராகி அந்த சீட்டில் வந்து உட்காரும்போது எல்லாருக்கும் ஒரு கான்ஷியஸான ஒரு விஷயம் இருக்கும். என்ன தெரியுமா, ஐயோ கேள்வி கேட்டுட்டா நம்மளுக்கு பதில் தெரியலைன்னா என்னடா பண்ணுறது, திக்குன்னு முழிச்சிட்டோன்னா ஸோ அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எதுவும் பதிவு பண்ண வேணாம், யாருக்கும் வெளியே டெலகாஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சம் எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் ஆப்போசிட்டில் உதயநிதி அவர்கள், நீங்கள் என்ன புஷ்பா மாதிரி சோஃபா கொண்டு வரீங்க, நீங்கள் வந்து தலைமறைவாக எங்களோட கட்சி உறுப்பினரை வந்து எதிர்கட்சி லைக் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினரை வந்து நீங்கள் வந்து தூக்கிட்டீங்க, அதை தாண்டி வந்து பல விமர்சனத்தை நீங்கள் குதிரை பேரம் பண்ணுறீங்க, இந்த விமர்சனத்தை எல்லாம் முன் வச்சோம், எல்லாத்துக்கும் அதுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியாமல் இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து லைக் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வந்து பதிவு பண்ணியிருந்தார் ட்விட்டரில். ஸோ அப்படி பண்ணியிருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறதுக்கான அவசியம் இல்லைங்கிறத மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சட்டசபை ஆரம்பித்து இந்த 2-3 நாட்கள்லையே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதிகம். இன்றைக்கி நீங்கள் வந்து செய்தியை பார்த்தீங்கன்னு வைங்களேன், லைக் வந்து என்னென்னா பெண்களுக்கான பாதுகாப்பு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, சிங்கப்பெண் திட்டம், வேலுநாச்சியார் படைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி போதைப்பொருள் விற்றா குண்டர் சட்டம் பாயும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக குண்டர் சட்டம் எப்போ பாயும்னா, ஒருத்தர் மேலே கண்டினியூஸ் அஃபென்ஸ் இருக்குது, ரொம்ப கொடூரமான லைக் வந்து கொலை குற்றம் செஞ்சுருக்கான், இல்லை வந்து தொடர்ந்து கஞ்சா வழக்கு அவன் மேலே இருக்குது, ரொம்ப சீரியஸான ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் எல்லாம் அவன் செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிற வரும்போது ஆட்டோமேட்டிக்காக குண்டர் சட்டம் பாயும். ஆனால் நீ கஞ்சான்கிறது கிடையாது, நீ போதைப்பொருள் விற்றாலும் சரி, என்ன ஒரு ட்ரக்ஸு நீ விற்றாலும் உன் மேலே குண்டர் சட்டம் பாயும். குண்டர் சட்டம் பாயிறதை தாண்டி உன்னோட சொத்துக்கள் வந்து அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்படும்னும், அதையும் தாண்டி அரசு ஊழியர்கள்
அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா அவங்களோட சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது உண்மையிலேயே இந்த ஷார்ட் பீரியடில் மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதையும் பார்க்காம சில தம்பிகள் வந்து விமர்சிக்கிறாங்க. எப்படின்னா லைக் வந்து நீங்கள் ஏன் சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்தீங்க, நீங்கள் ஏன் வேலுநாச்சியார் படம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்க, நீங்கள் ஏன் வேறு 700 டாஸ்மாக மூடுறீங்க, நீங்கள் எப்படி 700 அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக மூடினாங்க. அது ஆக்சுவலாக என்ன விஷயம்னா 2 வாரம் அவகாசம். இந்த 2 வாரத்துக்குள்ளே டாஸ்மாக மூடுவோம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பதிவு பண்ண விஷயம் என்னென்னா 2 மாதம் இந்த அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறத ஒட்டுமொத்தமாக நிறுத்திடுவோம், அதாவது இந்த கட்டுப்படுத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 2 மந்த்ஸ் வந்து ஒரு பீரியடாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் 2 வாரங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த அம்மா ஸ்கூல் நடத்திட்டு இருந்தவங்க அந்த டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் போய் இங்கே பாருங்கள் டாஸ்மாக் பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு பதிவு போட்டாங்க. அதுக்கடுத்ததை எப்படி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இந்த பாருங்கள் இவங்க வந்து டாஸ்மாக் மூடிச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் டாஸ்மாக் திறந்துட்டு இருக்கு, பூட்டப்பட்ட டாஸ்மாகில் இன்னும் சரக்கு வித்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்கெல்லாம் கண்டென்ட் கிடைக்கும், எப்படிடா மீன் சிக்குன்னு சொல்லிட்டு கொக்கு வந்து லைக் வந்து குளங்களுக்கு பக்கத்தில் காத்துட்டு இருக்கிற மாதிரி அதே மாதிரி காத்துட்ருப்பாங்க. சின்ன சின்ன குறைகளையும் கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. சின்ன சின்ன குறைகள். இங்கே பாருங்கள் இவங்க வந்து சிங்கப்பெண்ணுன்னு கொண்டு வந்தாங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி பிங்க் பேட்ரோல்னு சொல்லிட்டு விட்டோம். இந்த பிங்க் பேட்ரோல் இவங்க சொன்னது எல்லாமே செயல்பட்ட முறைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி செயல்பட்டுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2.5 வயசு பொம்பளை பிள்ளை கற்பழிக்கும் போது அந்த பிங்க் பேட்ரோல் எப்படி செயல்பட்டுச்சு, இல்லை அந்த மூதாட்டி 80 வயசு மூதாட்டி லைக் வந்து அவங்களோட கணவரை கொன்னுட்டு கற்பழிக்கும் போது அந்த பிங்க் பேட்ரோல் என்ன வகையில் செயல்பட்டுச்சு, இல்லை 7.5 வயசு பொம்பளை பிள்ளையை கற்பழிக்கும் போது அந்த பிங்க் பேட்ரோல் எப்படி என்ன வகையில் செயல்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் இது நாங்கள் கொண்டு வந்தது, இது நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் செஞ்சது, அதுதான் பேர் மாற்றி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டு கொடுக்குற விஷயம் இருக்குல்ல. உண்மையில் சொல்கிறேன், திருப்பியும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறது என்னென்னா, நம்ம தினம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுனால சொல்கிறேன், ஒரே விஷயந்தான். எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க, இல்லை அந்த எதிர்கட்சியான திமுகவுக்கு வேலை பார்க்கக்கூடிய, நம்ம இனி பேரெலாம் சொல்லக்கூடாது, தோழமை கட்சிகளாக இருந்தாலும் சரி, யார் விமர்சனத்தை முன் வச்சாலும், யார் கிரிட்டிசிசமை முன் வச்சாலும் தயவு செஞ்சு நாகரிகமாக எடுத்து முன்வைங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆளுங்கட்சியில் உட்காந்தாச்சு. ஆளுங்கட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இனி ஒன்றே தான், மக்களுக்காக அந்த அரியணையில் உட்காந்து லைக் வந்து செயல்பட போகிறீங்க. இந்த செயல்படக்கூடிய விஷயங்களில் எப்படா சீக்குவீங்க, எப்படா இவன் வாய் விடுவான், எப்படா இவன் வந்து தவளை தான் வாயால் கக்குற மாதிரி எப்படிடா இவன் வந்து மாட்டுவான்ங்கிற மாதிரி எல்லாரும் கொக்கு காத்துட்ருக்கிற மாதிரி காத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்க அநாகரிகமாகவோ நாகரிகமாக பேசினாலும் சரி, நாகரிகமாக முறையில் இல்லை தெரிலன்னு வைங்களேன். ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஜென்லேருந்து வந்தவங்க. ஒரு ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் லைக் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நின்று ஜெயித்தார். அவரோட அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒருத்தவங்களுடைய பையன் இன்றைக்கி ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏ. அவர் வந்து லைக் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனாக உள்ளே வந்து அரசியலுக்குள்ளே கால் வைக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை கடுமையாக ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணார். பேரெலாம் இனி சொல்லக்கூடாது. எப்படி விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா, இவன் வந்து சாம்பிராணி போட வந்த பாய், இந்த சாம்பிராணி போட வந்த பாய்க்கு பைக்கு கிடையாது, காரு கிடையாது, இவன் வந்து இவன்கிட்ட பணம் கிடையாது, எதுவும் கிடையாது, இவன் வந்து ரேப்பிடோவில் வந்து போயிட்டுருக்கான். இந்த ரேப்பிடோவில் வந்து போயிட்டு இருந்தவனுக்கு எதுவுமே கிடையாது, இவனுக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் ஏதாவது தவறு இருக்கா? சாம்பிராணி போடுறதுல தவறு இருக்கா? ரேப்பிடோவில் வந்தது தவறு இருக்கா? இல்லை கார் இல்லாமல் இருந்ததுக்கு தவறு இருக்கா? இல்லை என்னோட பணம் இல்லாமல் இருந்ததுக்கு ஏதாவது தவறு இருக்கா? நான் ஏதாவது குற்றம் செஞ்சேனா, ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன்னா, இதில் ஒரு தவறை உங்களால் சுட்டி காட்ட முடியும். இதெல்லாம் தவறா என்ன? அதாவது ஒரு விஷயத்த இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது சட்டசபையில் விஜயை பொழந்த உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது எப்படி இன்டைரக்டாக வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்களேன். அதாவது டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாமல் இன்டைரக்டாக எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அதாவது என்னென்னா, எங்கே போனாலும் கடைசியாக அவங்களுக்காக தான் வந்து நிற்பாங்க. நம்ம வந்து யார் என்னங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இருந்தால் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறது என்னென்னா, ரொம்ப தெளிவாக எல்லாருமே நாகரிகமாக ஃபஸ்ட்டு ஜென்னாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து சாட் ஜிபிடி வந்துருச்சு, இன்றைக்கி வந்து லைக் டெக்னாலஜி எல்லாமே இவ்வளோ தூரம் வளர்ந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயம் தெரிலனா எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கிற அளவுக்கு ஷார்ட்டாக சரி, ஒரு புத்தகத்தை படிக்கிறதுலேயும் சரி, இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியை படித்து கற்றுக்கிற விஷயத்துலையும் சரி, எல்லாத்தையுமே ஷார்ட்டாக கற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஊடகங்கள் அதை தாண்டி வந்து எல்லாமே இவ்வளோ தூரம் நெட்வொர்க்காக வளர்ந்து நிற்கும்போது தெரியாமல் ஒரு விஷயத்த நம்ம உளர வேண்டிய அவசியம் இல்லை, பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஏன்னா ஆளுங்கட்சியில் உட்காந்தாச்சு எல்லாரும் காத்துட்ருப்பாங்க, எப்படா கண்டென்ட் சிக்கும், இந்த கண்டென்ட் சிக்கிறது மூலமாக எப்படி இவங்களை டிஃபைன் பண்ணலாம், இந்த ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி, இந்த ஆட்சியில் பாருங்கள்
லைக் வந்து செருப்பு இல்லாமல் நடந்து வந்து ஒருத்தன் ஏமாத்துறான். அதை தாண்டி வந்து ஒருத்தன் வந்து இங்கே பாருங்கள் இந்த சாம்பிராணி போட வந்த பாய் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன், இந்த பாய் வந்து இப்படி பேசிட்டான், லைக் வந்து இந்த பாய் வந்து லைக் சனாதனத்தை எதிர்த்து பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி எப்படா வாய் காக்குவாங்க, எப்படிடா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று, பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருக்கான், கத்துறவன் கத்திட்டே தான் இருக்கான். விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அனைவருமே கொலை குற்றவாளிகள்னு சொல்லப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, பணம் இல்லாமல் வந்த நபர்களாக இருந்தாலும் சரி, செருப்பு போட்டுட்டு வரான் ரீல்ஸ் மன்னன்னு சொல்லிட்டு நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே போய் வீட்டு வேலை செய்யக்கூடிய அம்மாவோட மகனும் சட்டமன்றத்துக்குள்ளே போய் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு நீண்ட நாட்களாக என்னோட ஒரு ஒரு நட்போட்டாரத்தில் என்னோட அண்ணனாக நான் பார்த்த ஒரு நபர் ராஜ்மோகன் அவர்கள். இன்றைக்கி ஆரம்பத்தில் இந்த கரூர் விஷயத்தில் எவ்வளோ கொச்சையை விமர்சித்தாங்கன்னா, உன் பேரெல்லாம் லிஸ்ட்லே இல்லையா, நீ எங்கடா போய் லைக் ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமாக விமர்சித்தாங்க. ஆரம்பத்தில் வந்து ராஜ்மோகன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருந்தார். அதை தாண்டி பல மேடைகளில் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தார், இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த நபர் உண்மையில் சொல்கிறேன், மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து அந்த துயரம் நடக்குது, அந்த சம்பவம் நடக்குது. நடந்த அடுத்த நாள் எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்த நாளும் சரி, அதுக்கு முந்தின நாளும் சரி, அதுக்கு அடுத்த நாளும் சரி, எனக்கு ஃபோனில் கால் பண்ணி நலம் விசாரித்து அதில் பங்கு பெற்று ஒட்டுமொத்த கட்சி எனக்கு பின்னாடி நின்னாங்க. அந்த ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குது. உண்மையில சொல்கிறேன், நான் வந்து இவங்க சொல்கிற மாதிரி டிவிகேக்கு லைக் ஆதரவாக பேசுகிறேன், இல்லை அதிமுக இதுக்கு முன்னாடி ஆதரவாக பேசினேன், எந்த கட்சிக்கு திமுகவை மட்டும்தான் நான் எதிர்த்தேன், அதை தாண்டி இந்த கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆதரவாக பேசினேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல. கரெக்டாக 2025 வருஷத்தில் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம், அந்த ஜனவரி மாதத்தில் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. தமிழ்நாட்டில் ஈசிஆர் என்னும் பகுதியில் வந்து எனக்கு தெரிஞ்ச நட்போட்டாரத்தில் இருக்கக்கூடிய என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கசின்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாரும் காரில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட் டைம் ஒரு 1:30 மணி இருக்கும், இந்த கொடிக்கம்பம் திமுக கொடிக்கம்பம் வச்சு போயிட்டு 2 கார் சஃபாரி காரு காரில் போய் மறித்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டாக பிரேக் பண்ணதும் நம்ம தான். பிரேக் பண்ணது மூலமாக சட்டசபை வரைக்கும் அதை கொண்டு போய் பேச்சு பொருளாக்கி அந்த விஷயத்துக்கு நீதி கொண்டு வந்து அந்த பசங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க அடுத்த நாள். அதில் அப்போ எனக்கு வயசு 23. அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டேன். அந்த டைமில் உண்மையில் சொல்கிறேன், எனக்காக அன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருந்தவங்க அதிமுக, அவங்க வந்து எனக்கு வந்து அந்த ஐடிவிங்கும் சரி, அதை தாண்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, அங்கே இருந்த ஒவ்வொரு நண்பர்களும் எனக்காக அந்த டைமில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் நான் யாரோட ஃபோட்டோ வச்சு வீடியோ போட்டுருந்தேன் தெரியுமா, விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு நான் வீடியோ போட்டுருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த வீடியோவில் வந்து விஜய் அவர்கள் புசியானந்தோட ஃபோட்டோ மேலே இருக்கும். நான் விக்ரவாண்டி மாநாடு நடக்கும்போது அந்த பேச்சால் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், விக்ரவாண்டி மாநாடு நடக்கும்போது விஜய் அவர்கள் பேசுகிறது மூலமாக ஈர்க்கப்பட்டு நான் அந்த கட்சிக்குள்ளே இணையலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது தான் சரி ஓகே, இனிமேல் நம்ம வந்து கட்சியில் எதுவுமே இணைய வேணாம், தன்னந்தனியாக நம்ம நடுநிலையாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரோட புகைப்படமும் போடாமல் ஒட்டுமொத்தமாக தனியாக பேச ஆரம்பித்தேன். அதிமுக சரி ஓகே நம்மளுக்காக அன்னைக்கு வந்தாங்க, ஆனால் அதே மாதிரி எனக்காக அந்த துயரத்தில் ஒட்டுமொத்தமாக நின்ன ஒரு இயக்கம்னா லைக் அன்னைக்கு டிவிக்கே வந்தாங்க, அதிமுக வந்தாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. ஆனால் உண்மையில் சொல்கிறேன், எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமாவும் இன்றைக்கி அவர் அமைச்சர் ஃபோன் பண்ணி நலம் விசாரித்து அம்மாவை கேட்டதாக சொல்லுங்கள், லைக் அண்ணனை கேட்டதை சொல்லுங்கள், அப்பாவை கேட்டதாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க எல்லாரையும் லைக் அமுச்சு வச்சு அந்த உறுதுணையாக இருந்த ராஜ்மோகன் அவர்களுக்கும் சரி, கீழேருந்து டவுன் டு எர்த்தாக எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, மக்கள் எல்லாரும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அவங்களுடைய செயல் என்னவா இருக்கும், என்னவா இருக்க போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சும்மா இந்த நண்டு செண்டுக்கெல்லாம் இந்த அமைச்சர் கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, லைக் வந்து சிவகாசியில் அந்த மாவட்டத்திலேருந்து அந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சின்னதாக ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிட்டாங்க, இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊனமுற்றவர்கள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதில் கடுமையாக விமர்சனத்துக்கு லைக் உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க அடுத்த நாளே மன்னிப்பு கேட்டு நான் சொன்னது தவறு தான், மாற்று கருத்துக்கள் இருந்தால் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணாங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் ஒவ்வொருத்தவங்களோட வயசை பார்த்தீங்கன்னு வைங்களேன், 29, 30, 32, 27 சின்ன சின்ன வயசு. இந்த சின்ன சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு அனுபவம் இல்லை, பட் செய்யணுங்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக சட்டசபையில் உட்கார வச்சுருக்கு, மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஆட்சியில் என்ன நடக்குது, தவறு நடக்குதா இல்லை நல்லது நடக்குதா, இந்நாள் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மக்களுக்கான நல்லது, ஒரு நலம் சார்ந்த ஒரு விஷயங்கள். ஸோ அதை பாராட்டி தான் ஆகணும். இன்னும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இந்த ஆட்சி எப்படி நடக்க போகுதுங்கிறது. பட் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயந்தான், தவறு நடந்தால் சுட்டி காட்டும், பேசுவோம். இது மாதிரி நல்லது நடந்தாலும் சரி, இது மாதிரி சின்ன சின்ன நண்டு சிண்டுகளுக்கு விமர்சனத்தை முன் வச்சாலும் சரி, அதுக்காக கண்டிப்பாக குரல் எழுப்போம், பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.